இன்னொன்று, உங்க கட்சியில் ஆபாச பேச்சாளர்கள் வச்சிருக்கீங்க. கேட்டா திராவிட மாடல், நீங்க உண்மையிலேயே ஆபாச மாடல். ஆபாச பேச்சாளர்களை ஸ்டேஜ்ல நிக்க வச்சுக்கிட்டு எவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமா பேசிட்டு இருக்காங்க. இதை ரசிக்குதா அந்த கட்சி தலைமை? ரசிக்குதா? அப்போ ஏன் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கல? நீங்க அந்த இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவப்போ சிறுபான்மையின் மக்களை பத்தி அவ்வளவு கேவலமா பேசுறாங்க, இஸ்லாமிய பெருமக்களை பத்தி ஏன் நடவடிக்கை எடுக்கல? எங்க தலைவரை விடுங்க, எதிர்கட்சி நாங்களே எதிர்கட்சி, எங்க தலைவரை விட்டு எதிர்த்து பேசுறோம். சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களுடைய காவலன்னு நீங்க மாறுதட்டிக்கீங்கல்ல. அந்த இஸ்லாமிய சமுதாய மக்களை உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆபாச பேச்சாளர் அவ்வளவு தரக்குறைவா கீழ்த்தரமா பேசுறாரு, ஏன் நடவடிக்கை எடுக்கல? இப்ப கூட பேசும்போது சில நேத்து முந்தானத்தை பேசியிருக்காரு, பேசும்போது தலைவர், எங்க தலைவர் வந்து முழு பேர் ஏன் சொல்ல மாட்டாரு, முழு பேரை சொன்னா அவருக்கு ஓட்டு விடாது அப்படின்னு பேசுறாரு. அப்ப இதோட உள்ளர்த்தம் என்ன? ஏன் எங்களுக்கு என்ன ஜோசப் விஜய்னு சொல்றது எங்களுக்கு என்ன பயமா? இதேதான் வந்து இவர்களுடைய மறைமுக ஓனர், எங்க தலைவர் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த மறைமுக ஓனர்கள் ஏற்கனவே செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அவரோட ஓட்டர் ஐடி தூக்கி வெளியில விட்டு அவருடைய முழு பெயர் இதுதான். அன்னைக்கே எங்க தலைவர் லெட்டர் பாடு கொடுத்தாரு, ஆமா முழு பேர் இதுதான் சொல்லிட்டு ஜோசப் விஜய் லெட்டர் பாடு கொடுத்தாரு எங்க தலைவர். என்ன சொல்றதுக்கு என்ன பயம் எங்களுக்கு? யார் சொல்ல மாட்டேன்னு சொன்னது?